வணக்கம். விஎம் டிசைன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா சங்ககிரி சத்யா நகரில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளிந்த் பீம் எப்படி நம்ம கட்டலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம ராடை வந்து நம்ம பில்லருக்குள்ளே விட்டுட்டு ரிங் ஸ்பேஸிங்கை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சாபீஸில் ஒயிட் கலர் மார்க்கிங் நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்பேஸிங் வந்து நம்ம முதல்ல மார்க் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி ரிங்கை வெளில வர்றோம். ரிங்கோட ஹூக் பாயிண்ட்டு டாப்பில் லெஃப்ட் ரைட் அப்படி ஆல்டர்னேட்டாக தான் நம்ம கட்டணும். அதை கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து காலத்துக்குள்ளே போகிற ராடை வந்து கிங் அடித்து தான் நாங்கள் உள்ளே விடுவோம். நான் உங்களுக்கு அது எப்படி அப்படிங்கிறத காட்டுறோம். நம்ம பில்லரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹூக்கை அங்கே கிங் அடிக்கணும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். 6 mm ராடை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹூக் அடிக்கிறாங்க. இது வந்து பில்லருக்குள்ளே இந்த ராடு உள்ளே போகும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் அப்புறம் ஸ்பேஸர் ராடை கட் பண்ணியிருக்கோம். 20 mm ராடை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்ட்ரா பார் எப்படி கொடுத்துருக்கோம், டாப்பில் பாட்டத்தில் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். காலத்தோட எண்டில் கண்டிப்பாக டாப் அண்ட் பாட்டம் ராட் எல் அடித்து பில்லரோட டைட் பண்ணி வச்சுருக்கணும். ஜென்ரலாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ராடு கம்மியாகவும் பாட்டத்தில் ராடு அதிகமாகவும் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே பீம் வந்து டாப்பில் கம்ப்ரெஷன் ஆக்ட் ஆகும், கீழே வந்து டென்ஷன் ஆக்ட் ஆகும். டென்ஷனை வந்து ஸ்டீல் எடுத்துக்கும், கம்ப்ரெஷனை காங்கிரீட் எடுத்துக்கும். இதுதான் பீமோட கான்செப்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி நம்ம வந்து இந்த பிளிந்த் பீமை ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரைமரி பீம்னா என்ன, செகண்டரி பீம்னா என்ன, அதை நாம் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.